நல்லா தான் உண்மையான லவ். அதுக்காக என்ன வேணா மூவி எப்படி சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. ஓகே, எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம். நிஜமா ஒன் டைம் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சாங்ஸ்லாம் எப்படி? சாங்ஸ் நிஜமாவே வேற லெவல். நிஜமா லவ் பண்றதுக்கு நல்லா டெடிகேட் பண்ணலாம். நம்ம மூவி ஆக்சுவலா ஆனா வந்து மூவி நல்லா இருக்கும் இல்லையோ மியூசிக் லிஃப்ட் பண்றாரு சாய் தரமா பக்காவா இருக்கு படம். ஆக்சுவலா படமே சாய் தான் அந்த படத்தை லிஃப்ட் பண்றாரு சாய். லவ் சீன்ல எப்படி ப்ரோ? லவ் சீன் ஆக்டிங்லாம் லவ் சீன் ஆக்சுவலா எமோஷனலா பக்காவா இருக்கு. டிராகனோட டபுள் மடங்கு. அப்படியே டிராகனோட டபுள் மடங்கா இருக்கு. எல்லாம் ரொம்ப பிடிக்குமா அந்த படம்? செம்மையா பிடிக்கும். எல்லாருமே இப்ப சாய் தான் ஃபெமிலியர் ஆயிட்டாரு. நீங்க போய் பாருங்க ப்ரோ, செம்மையா இருக்கு படம். பிடிக்கும் வந்தது. நல்லா இருந்துண்ணா படம். நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் லவ் சீன்லாம் எப்படி இருக்கும்? சாங்ஸ் அதான் இது மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்ல ஒரு ஸ்டோரியா? அதான் ஒரு நியூ கான்செப்டாக எடுத்துக்கிறாங்க படம். ஓகே, நல்லா இருக்கு. அது அந்த வடிவேலு சொல்லுவார்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அந்த மாதிரி. ப்ரோ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? கண்டிப்பா வீட்டுல பிரச்சனை வரும். ஆமா ப்ரோ, அதான் டியூட். பாய் பேசி இருக்கானா? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அப்பா நீ தான் டியூடு. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நீ தான் டியூடு. சொல்லு ப்ரோ. சாங்கெல்லாம் மாசு. சாங்கனால தாங்க உள்ள வந்த தியேட்டர்ல. சாங்கு வைப் எல்லாம் சூப்பரு. சாங்கெல்லாம் வைப் ஓகே. சப்ஜெக்ட் தான் எரிய போகுது. தமிழ்நாடே எரிய போகுது. என்னடா இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான் அந்த மாதிரி கதை. டிராகன் வேற. டிராகன் வந்து அது ஒரு மாதிரி அந்த கதை வேற இந்த கதை வேறல்ல. டிராகனுக்கும் இதுக்கும் கம்பேர்லாம் பண்ண முடியாது. டிராகன் வேற கதை, இந்த கதை வேற. ஆனா வந்து ரொம்ப போல்டு அட்டம்ப்ட். இந்த மாதிரி அட்டம்ப்ட் எல்லாம் யாராவது எடுப்பாங்களான்னா டவுட் தான். அதான் பிரதீப் ப்ரீ ரிலீஸ் அப்பயே சொன்னாரு, நான் நிறைய தடவை அந்த பையன் வந்தான், இந்த கதையை வந்து நான் வந்து வேணான்னு சொன்னேன், கடைசியா வந்து என்கிட்ட வந்தான்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு போல்டு அட்டம்ப்ட். பேச வேண்டிய விஷயம், சொசைட்டில பேச வேண்டிய விஷயம். ஒரு மாதிரி அந்த லப்பர் பந்துக்கு அப்புறம் வாழைப்பழத்துல ஊசி சொல்லுகிற மாதிரி ஒரு மாதிரி சூப்பரா வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ பேசியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்புமே கான்ட்ரவர்சியா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே டவுட், ஒருவேளை நான் லவ் பண்றது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரிலாம் டவுட்லாம் வரும். ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியான கதை தான் டியூடு. சொல்லுங்க. ஃபைட்லாம் அப்படியே ஜாலியா மாசா ஒரு ஜாக்கி ஜான் மாதிரி உமா பட்டேட்டு பாசான்னு எடுத்துருக்காரு. அவரு காமெடி பண்ணனாலதான் இந்த ஸ்கிரிப்ட்லாம் நின்னுது. அந்த மாதிரி பிரதீப்பை தவிர இந்த படத்துல யார் நடிச்சிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸா பண்ணிருக்க முடியாது இந்த கதையை. பிரதீப்னாலதான் இந்த ஸ்கிரிப்டே ஹோல்ட் பண்ண முடிஞ்சது, அவர் பெர்ஃபார்மன்ஸ்னாலதான். சோ இது வந்து பிரதீப் ஹீரோக்கு தானே படம் பண்ணுவான். ஃப்ரேம் ஃபுல்லா ஹீரோ தான் தெரியணும். தேவதாஸா தெரிஞ்சாதான் பசங்களுக்கு ஐயோ நம்ம தேவதாஸ் ஹீரோடா, ஷாஜகான்ல நம்ம விஜய் எல்லாம் பண்ணலையா அந்த மாதிரிதான் அவரு அப்படியே போட்டு லைட்டா வாங்கி சரத்குமாரை காலி பண்ணி லாவண்ய கோபால். சரத்குமாருக்கு ஒரு பேர் இருக்கு, நிக் நேம் லாவண்ய கோபால். அந்த படம் பாருங்க தெரியும்.